சண்டே வீட்டில் காலையில் இட்லி கறி குழம்பு இல்லைன்னா பூரி சிக்கன் மசாலா செஞ்சு சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுருக்கீங்களா நீங்கள்? அதுவும் சிக்கனை ஒரே டைப்பில் செஞ்சுட்டே இருக்கீங்களா? இதனால் சம்டைம் போர் அடிக்குதுல்ல? அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பூரி இல்லைன்னா சப்பாத்திக்கு சிக்கன் மசாலா செய்கிறதா இருந்தீங்கன்னா பாகிஸ்தானி ஸ்டைல் சிக்கன் மசாலாவை செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் மசாலா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பாகிஸ்தானி ஸ்டைல் சிக்கன் மசாலா எப்படி செய்யுதுன்னு தெரியலையா? ஸோ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிக்கன் 1½ கிலோ, எண்ணெய் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியது, தக்காளி 3 பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 4 துண்டுகளாக்கப்பட்டது, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 250 கிராம், வெண்ணெய் 50லிருந்து 100 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 150 மில்லி, கொத்தமல்லி சிறிது. இப்போது இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அகலமான வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் தீயில வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் துண்டுகளையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போவே நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், உப்பு, சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்கணும். சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திறந்துட்டிங்கன்னா தயிரை இதில் நல்லா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து அதில் வெள்ளை மிளகுத்தூளை சேர்த்துட்டு கிளறிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் சேர்த்துக்கிட்டு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணெயை சேர்த்துட்டு கிளறுங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வர நேரம் வரைக்கும் அப்படியே கொதிக்க வச்சுட்டே இருங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கிரேவி கெட்டியாகுது பார்த்தீங்களா, அப்போ இறக்கி கொத்தமல்லியை தூவிட்டிங்கன்னா சுவையான டேஸ்ட்டில் பாகிஸ்தானி ஸ்டைல் சிக்கன் மசாலா தயாராக இருக்குது. இதை நீங்கள் அழகாக சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். வல்லவன் உங்களில் ஒருவன்